பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. சின்ன பையன் எந்த அளவுக்கு மோசமா மூச்சு விடுறான்னு நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி விசில் சத்தமே வரக்கூடாதுங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூக்கு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுங்க. மூக்கில் கொஞ்சம் கூட அவனுக்கு கேப்பே இல்லை. அந்த சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அது கூட அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ப்ரே அடித்து அவனை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியும் அவனால் தூங்க முடியலங்க. கண்டினியூஸாக மூச்சு திணறி வாயில் மூச்சு விடுவான். ஒரு சில நேரங்களில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, அப்படியே நெஞ்ச பிடிச்ச மாதிரி அவன் தூக்கத்தையும் கலைக்காம இழுத்து இப்படி ஒரு மூச்சு விட்டான். ஒரு மாதிரி ஆன ஒரு சவுண்டு கொடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அப்போ அவன் ஒரு மாதிரி அனத்திட்டான். ஒரு மாதிரி வயசானவங்கலாம் லாஸ்டா ஒரு மாதிரி பிரீத் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. என்னால உடனே ஓட முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய் வழியா மட்டும்தாங்க அவன் மூச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த தொண்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் சிவியர் பெயின் அவனுக்கு. டாக்டர் அவனுக்கு டான்சில் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால வலிக்குதான்னு தெரியல. பிராணாயாமம் பண்ண பண்ண மூச்சை நம்ம நல்லா இழுத்து வெளியில விடணும் பாத்தீங்களா, அப்போ இந்த இது ஃபுல்லா புண்ணாகி இந்த இடமும் சிவியர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனால சுத்தமா மூச்சு விட முடியல. இந்த இடம் பிளட்டே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த பிராணாயாமம் பண்றப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதனாலதான் அதையும் அவன் வந்து ரெகுலரா பண்ண முடியாம திணறான். ஆவி பிடிக்கிறதும் அப்பப்ப பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, 15 வயசு வரைக்கும் இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற இந்த லிவரோட என்சைம் பிரச்சனை, கிட்னியோட ஃபங்க்ஷன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பத்தி யோசிக்கலாம். அதுதான் அவனுக்கு சேஃப். ஹெவி டோஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆப்ரேஷனுக்கு, அது அவனுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. சித்தாலையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை வைக்காதீங்க, இவனோட பிரச்சனைக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஆர்கன் சம்பந்தமா மற்ற பிரச்சனையும் இருக்கிறதுனால நம்ம வந்து எதையும் அசால்ட்டா செய்ய முடியாது. டாக்டர் கொடுத்ததை தாண்டி நான் எந்த எக்ஸ்ட்ரா மெடிசனும் அவனுக்கு நான் கொடுக்கல. முன்னால எல்லாம் சளி அதிகமா தெரிஞ்சதுன்னா வெத்தலையெல்லாம் நான் கொடுப்பேன். இப்ப அதுவுமே கொடுக்கறது கிடையாது. வீட்டு வைத்தியத்துல இதை சரியே பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்ப அவனை எந்த மாதிரி நான் சேஃப்டி பண்ண முடியும்? இந்த கஷ்டத்தை அவன் பட்டுக்கிட்டே தான் இருக்கான், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சரியும் பண்ண முடியல. சரி பண்ண முடியாம இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. எனக்கு சில நேரங்கள்ல எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன முடிவு எடுக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அவன் பிறந்த நாள் முடியட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு உள்ள வந்து ஆல்ரெடி கிருமி தொற்று அதிகமா இருக்கு, ஒயிட் செல்ஸும் அதிகமா இருக்கு. வீடியோவுக்கு நிக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். அதனாலதான் அடிக்கடி நான் வந்து வீடியோவுக்கு நிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னே சொன்னேன். ஒரு 2 days நான் ஸ்கூலுக்கு அனுப்ப போறதில்ல. நாளைக்கும் நாளை கழிச்சு லீவு போட்டுட்டு நாளைக்கு காலையில டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன். நான் தான் போயாகணும். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமைன்னு பாத்தீங்களா, எனக்கு என்னையே என்னால பாத்துக்க முடியாத ஒரு நிலைமை. நான் வீட்டுக்குள்ள இப்போ நான் அந்த வாக்கரை வச்சு தள்ளிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனா வெளியில போய் நான் என்னால நடக்க முடியாதுல்ல, எனக்கு சுத்தமாவே நடக்க முடியாதுங்க. டெஸ்ட் எடுக்கிறது லேபுக்கே போகணுமா, இல்ல அங்கிருந்து ஆளை கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த லேப்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வந்து யாரும் டெஸ்ட் எடுத்ததில்ல. அவனுக்கு அந்த லேப்ல தான் ரெகுலரா நான் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அந்த வேலையை நாளைக்கு முடிச்சுட்டு நாளை கழிச்சு டாக்டர் கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு வரணும். எப்படி கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியல. ஆட்டோல தான் போயாகணும். நான் சின்ன வாக்கர் வச்சிருந்தேன்ல, அதை தாங்க நான் எடுத்துட்டு போவேன். நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ என் பையன் உள்ள போய் வீல் சேர் எடுத்துட்டு வந்துருவான். வீல் சேர்லயே நான் உள்ள போயிருவேன். ஆனா பையனுக்கு நான் எப்படி போயிட்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. நான் பையனோட ஹெல்த் இஷ்யூ பத்தி வீடியோ போட்டு சில மாசங்கள் ஆயிருச்சு. ஏன்னா லேட்டஸ்டா என்னோட பிரச்சனையவே நான் ரொம்ப பேசிட்டு இருந்தேன். பாடி பெயினும் சிவியரா ஆக ஆரம்பிச்சிருச்சு. டயர்ட் ஆயிட்டான், ரொம்ப டயர்ட் ஆகுறான். நம்ம நேர்ல டாக்டர் கிட்ட போகாம வீடியோ கால் மூலமா பேசலாமான்னு யோசிச்சேன். நிறைய யோசனை இருக்கு, எப்படி சரியா பண்றதுன்னு யோசிக்கிறேன். இப்ப லாஸ்ட் 1 week அவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸ்கூல்ல இருந்து வர்றப்பவும் ஓவரா டயர்டா இருந்தான். காலையில அவனை வெயில்ல நிக்க வைக்க முடியல, அவனுக்கான டைம் காலையில செட் ஆகல. ஆனா ஈவினிங் அவன் வெயில்ல நின்னுட்டு இருக்கான், மேல மொட்டை மாடியில நடக்கிறான். நானும் இப்ப இப்படி இருக்கேனே அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஆர்ச் வச்ச செப்பல் போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தான்.
அது 2 தடவை பிஞ்சிருச்சு. ஒரு தடவை பிஞ்சத தச்சு போட்டா, மறுபடியும் இன்னொரு தடவையும் பிஞ்சிருச்சு. எல்லா ஜாயிண்ட்லயுமே சிவியர் பெயின் இருக்கும். அது இப்ப கொஞ்சம் அதிகமா ஆகுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. வலிக்குதுன்றத வலிக்குது மம்மி அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த டோன்லயே தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. நான் நல்லா இருந்திருந்தேன்னா நான் முன்னாலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். 2 பிள்ளைங்களுக்குமே நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல ஒரு பிரேக் ஆன மாதிரி தான் இந்த இடத்துல ஆயிருச்சு. எல்லாமே நல்லபடியா முடியணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. என் பையன் நல்லா வாழணும்னு நேத்து எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. இவ்ளோ பேர் விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நாளே வீடியோல எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டதுனால நேத்து போட்ட வீடியோல அந்த அளவுக்கு விஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கமெண்ட் வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்தையுமே பையனுக்கு காட்டினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். உங்க அன்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. எல்லா நாளுமே நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகாது. எல்லா நாளுமே என்னால ஸ்மூத்தா வீடியோவும் போட முடியல. சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளையும் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட தானே சொல்லுவேன். அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மறுபடியும் சோகமா எதுவும் வீடியோ போட்டுட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.